சதுரங்கங்களும் சவால்களும் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆர்த்தி ராமசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம், என் பேர் அர்ஷினி. நான் உமன் ஃபிடே மாஸ்டர். இப்போ நம்ம ஸ்டூடியோக்கு வந்து ஆர்த்தி ராமசாமி வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம அவங்க செஸ் கேரியர் பற்றி, அவங்க கரண்ட் செஸ் ட்ரெயினர் கேரியர் பற்றி நம்ம பேச போகிறோம். ஹாய் மேம். வணக்கம் ஹர்ஷினி. உங்களோட இந்த டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இப்போது விமன் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் செஸ் குருகுல் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சென்னையிலையும் பண்ணுறோம், ஆல் ஓவர் த வேர்ல்டும் பண்ணிகிட்ருக்கோம் ஆன்லைனில். என்னோடய கெரியர் எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஆழ்வார்பேட்டில். ஸோ சும்மா அந்த ஸ்கூல் காம்படிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறப்ப நான் சும்மா என் பேரை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐ திங்க் ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு செஸ் விளையாடவே தெரியாது. பேர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நான் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு காம்படிஷனில் என்ரோல் பண்ணியிருக்கேன். என்ன காம்படிஷன் அப்படின்னு கேட்டாங்க. செஸ்ஸு உனக்கு விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா எனக்கு தெரியாது. அப்போ ஏன் பேர் கொடுத்தேன்னா, இல்லை கற்றுக்கலான்னு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இப்போ தான் எங்கள் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி செஸ் விளையாடணும், அந்த காயின்ஸ் எல்லாம் எப்படி நகரும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செஸ் போர்டே பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டோர்னமெண்ட் ஸ்கூலில் நடத்துனாங்க. தற்செயலாக அந்த டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணிட்டேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர் அண்டர் 8க்கான ஒரு டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட் வின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த மாதிரி கப் நிறைய கொடுப்பாங்க. ஒரு கப் கொடுத்தாங்க. ஸோ ப்ரேயர்லலாம் கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடி அந்த கப்பை கொடுத்தோன்னே எனக்கு இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம நிறைய கப் வின் பண்ணால் நம்ம ஸ்கூலில் ஃபேமஸ் ஆகிடலாம், எல்லாேருக்கும் நம்மளை தெரியும். ஸோ பேசிக்லி அந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சதுனால எனக்கு இன்னும் திருப்பி வின் பண்ணணும், திருப்பி அடுத்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணுங்கிறதுனால நான் திருப்பி ஆட ஆரம்பித்தேன் செஸ்ஸு. அப்படியே ஆடிட்டே இருந்தப்போ ஒரு 3 மாதத்தில் இந்த ஸ்டேட் ரேங்கிங் டோர்னமெண்ட் வந்தது. அது ஸ்டேட் ரேங்கிங்னு தெரியாது, எல்லா டோர்னமெண்ட்லேயும் பேர் கொடுத்துருவேன். ஸோ அதுலேயும் பேர் கொடுத்துட்டேன். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, அண்டர் 10 ஆடினேன் ஸ்டேட் ரேங்கிங்கில். 2 பிள்ளைங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ வந்து டாப் 2 வந்து நேஷ்னலுக்கு குவாலிஃபை ஆவாங்க தமிழ்நாட்டிலேருந்து. நான் சொல்கிறது வந்து ஒரு 25 இயர்ஸ் பேக். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் 10 கேர்ள்ஸில் வந்து ஒரு 100 பிள்ளைங்க ஆடுவாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 25 இயர்ஸ் பேக்குங்கிறதுனால அவ்வளோ ஒரு இது இல்லை, எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி 2 பிள்ளைங்க வந்ததுனால நான் செகண்ட் தான் வந்தேன். ஒரே கேம் தான் விளையாண்டோம், நான் தோற்று போயிட்டேன். பட் ஸ்டில் நான் செகண்ட் வந்ததுனால என்னை நேஷ்னலுக்கு அனுப்புனாங்க. நேஷ்னலும் ஒரு 1 வீக்கில் அங்கேயே பொள்ளாச்சி தான் நடந்தது. பொள்ளாச்சியில் ஆடுறப்பவும் அப்போ பெரிய காம்படிஷன் இல்லைங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் நம்ம எனக்கு தெரிஞ்சதை வச்சு விளையாடி அப்படி இப்படி வந்து ஒரு 4th வந்துட்டேன் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸில். அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்த அசோசியேஷன் ஆளுங்கள்லாம் பார்த்து ஃபார்மல் ட்ரைனிங் கொடுத்தா இந்த பொண்ணு நல்லா விளையாடுவா, இப்போ ஃபார்மல் ட்ரைனிங் இல்லாமலே 4th வந்திருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கோச் அனுப்பிச்சாங்க வீட்டுக்கு. அப்புறம் அப்பாவும் சரி அனுப்புங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு ட்ரெயினர் வந்து அப்போ தான் நான் ப்ராப்பராக செஸ்ஸு கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் நான் விளையாட ஆரம்பித்தது வந்து பேசிக்லி பை வின்னிங். இப்போ ஒரு கப் வின் பண்ணோன்னு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அந்த ஹாப்பினஸ் தான் என்னை வந்து செஸ்குள்ளே கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஆக்சிடென்ட். ஒன்றும் வரணும்னு பிளான் பண்ணி, இப்போது நிறைய பிள்ளைங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா வந்து நான் வந்து செஸ் பிளேயர் ஆக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம். அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் வின் பண்ணி நேஷ்னல் வின் பண்ணோன்னு எப்போவுமே இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு வந்து திருப்பி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்லலாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம், திருப்பி நம்ம ஸ்டேட் வின் பண்ணணும். அப்போ வந்து கூடுதலாக நம்ம வந்து அதுக்கான முயற்சியை எடுத்துப்போம். அந்த ஒரு ஊந்துதல்னால தான் நான் வந்து செஸ்குள்ளே வந்ததே, ஜஸ்ட் பை வின்னிங் கப்ஸ். இன்றைக்குமே வந்து நான் ஏதாவது டோர்னமெண்ட் நடத்தினேன்னா பெரிய கப்பாக கொடுப்பேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆவாங்க, திருப்பி தே வுட் லைக் டு கெட் தட் கப்புன்னு சொல்லிட்டு. அதனால் கப்ஸு, ட்ராஃபீஸ், ப்ரைஸஸ் வந்து பெருசாக கொடுத்து நம்ம டோர்னமெண்ட் நடத்தினோன்னா பசங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் செஸ்குள்ளே வந்தேன். அதனால் இன்றைக்குமே நான் வந்து அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவேன் பிள்ளைங்கள. ஸோ தற்செயலாக வந்தது அப்படியே ஒரு பெரிய இதுவாக ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஸோ கப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களோட செஸ் கேரியர் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு? ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ஆரம்பித்ததுக்கப்புறம்னு பார்த்தா ஒரு நார்மலாக ஒரு கோச் கிட்ட வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோச்னா அவங்கக்கிட்ட ஒரு 2 to 3 இயர்ஸ் இருந்திருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஷங்கர் அப்படின்னு ஒரு கோச் தான் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. பட் ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் அவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வரல. அதுக்கப்புறம் ஃபார்மலைஸ் ட்ரைனிங் வந்து ஆர் ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸ்ரீதரன் சார், அப்புறம் அவங்க அண்ணா மாதேஸ்வரன் சார் 2 to 3 இயர்ஸ் எடுத்தாங்க. அந்த டைமில் தான் நான் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி முதல் ஸ்டேட்டில் செகண்ட் வந்தேன், 2 பேர் தான் இருந்தோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டெல்லாம் வின் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு 1 இயரில். அண்டர் 10 ஸ்டேட்லாம் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஸ்ரீதரன் சாரும் மாதேஸ்வரன் சாரும் தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் அவங்கக்கிட்ட ட்ரெயின் பண்ணிவிட்டு முரளி மோகன் சார்னு இன்னொரு ட்ரெயினர்கிட்ட மூவ் ஆனேன். முரளி மோகன் சார் வந்து ஹீ இஸ் அ இன்டர்நேஷ்னலி ரேட்டட் பிளேயர். அவர் கொஞ்சம் வெல் நோன் இன் செஸ் சர்க்கிள் அந்த மாதிரி. ஸோ அவர்கிட்ட ஒரு 3 இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணேன். அவர்கிட்ட இருக்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு என்னோடய நேஷ்னல் டைட்டில் வின் பண்ணேன்.
அது வந்து 1993 வின் பண்ணேன் பாலக்காடில் ஒரு அண்டர் 12 நேஷ்னல்ஸ். ரொம்ப நாள் வந்து ஸ்டேட் ஜெயிச்சிருவேன், நேஷ்னல்ஸில் வந்து அப்படியே ஒரு செகண்டு இல்லை ஃபோர்த்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். என்னடா தட்டி போயிட்டே இருக்கேன்னா நம்மளுக்கு அது விடுறதுக்கும் ஒரு மனசு வராது. எப்படியாவது நம்ம ஃபஸ்ட் அந்த ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் நம்ம இன்னும் திருப்பி எப்படியாவது அது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விளையாண்டதில் தான் ஃபஸ்ட்டு கடைசியாக 93 வந்து நேஷ்னல் சாம்பியன் அண்டர் 12 ஆனேன். அப்போ தான் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. செக்கோஸ்லோவாக்கியாவில் நடந்த வேர்ல்டு அண்டர் 12 கேர்ள்ஸ் சாம்பியன்ஷிப்பில் என்னை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ அந்த டீமில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஸ்டால்வார்ட்ஸ். இப்போ விஜயலக்ஷ்மி இருந்தாங்க அண்டர் 14, சாய்மீரா ரவி இருந்தாங்க அண்டர் 16. ஸோ அந்த மாதிரி நிறைய பாய்ஸில் வந்து அபிஜித் குண்டே இருந்தார், ஆர்பி ரமேஷ் இருந்தார், என்னோடய ஹஸ்பண்ட் அவரும் இருந்தார். அப்புறம் வந்து கார்த்திக்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டரோ இன்டர்நேஷ்னல் மாஸ்டரோ அந்த லெவலுக்கு வந்த பிளேயர்ஸ். ஸோ அப்போ நாங்கள்லாம் அந்த ஒரு வேர்ல்டு யூத் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவோம், ஒரு வயசுக்கான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அனுப்புவாங்க. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட். அது ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருந்தது. இப்போது கப்பு வாங்குறது எப்படி ஒரு எக்ஸ்போஷராக இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க, கவர்மெண்ட்டே நம்மளை அனுப்புது. ஸோ நம்ம ஃபாரின் பார்க்கலாம், நிறைய ஊர் பார்க்கலாம். அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஒரு பக்கம் செஸ்ஸு பிடிக்கும், அஃப்கோர்ஸ் ஏன்னா செஸ்ஸு பிடிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் யாருமே வந்து எந்த ஸ்போர்ட்லேயுமே அச்சீவ் பண்ண முடியாது. அந்த ஸ்போர்ட் பிடிக்கும்னு இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ், அதாவது நம்ம வந்து நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரி போய் பார்க்கலாம், வெளிநாடு போய் பார்க்கலாம், பிளேனில் போகலாம். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸும் கொஞ்சம் அடிஷ்னலாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 93 வந்து அண்டர் 12 ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த ஐட்டம் ஏன்னா இப்போ நேஷ்னல் சாம்பியன் ஆயாச்சு. இப்போ வேர்ல்டு சாம்பியன் ஆகணுமா அப்படிங்கிறது வந்து அப்போ நம்மளுக்கு தெரியாது. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் பண்ண முடியுமா அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் அது. அதுக்கப்புறம் வந்து இப்போ அப்படியே 12 வயசுலேருந்து 14 வயசுக்கான நேஷ்னல்ஸ் ஜெயித்தேன். அது வந்து 1995 வின் பண்ணேன். அந்த வருஷம் வந்து ஒரு பிரேக் த்ரூ இயர்னு தான் சொல்லலாம். 95 வந்து அண்டர் 14, அதாவது 14 வயசு உள்ள இருக்கிற கேர்ள்ஸோட நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஜெயித்தேன். இமீடியட்டாக ஒரு மாதத்தில் அண்டர் 16க்கும் நடந்தது, சப் ஜூனியர்னு சொல்லுவோம். சப் ஜூனியரையும் ஜெயித்தேன். ஸோ 2 கேட்டகரி ஜெயிச்சோன்னா அங்கே வந்து ஒரு பிரேக் த்ரூ. இப்போ 2 கேட்டகரியும் ஒரு பிளேயர் ஜெயிக்க முடியுதுன்னா சரி, தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல், இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அந்த மாதிரி. அப்போ அந்த டைமில் தான் கரெக்டாக நான் வந்து திருப்பி முரளிமோகன் சார் கிட்டேருந்து இன்னொரு கோச்சுக்கு மாறினேன், ராமச்சந்திரன் சார்ன்னு சொல்லிட்டு. அவர்கிட்டையும் ஒரு 2 to 3 இயர்ஸ். அவருக்கு எல்லா கோச்சுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ். இப்போதைக்கு இருக்க ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு 3 மாதம் போவாங்க, அப்புறம் கோச் பிடிக்கல இன்னொரு கோச் கிட்டே போயிடுவாங்க, திருப்பி 3 மாதம் போவாங்க, அப்புறம் இன்னொரு கோச் கிட்டே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஜென்ரலாக அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லேர்னிங் இருக்காது. ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒரு கோச் கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கோச்சோட ஸ்டைல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கை நம்ம வந்து அப்படியே நல்லா கிராஸ் பண்ணிக்க முடியும், நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் அடுத்த கோச்சுக்கு மாற்றினாங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்கள பிளேயரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எப்போவுமே ஒரு 2 இல்லை 3 வருஷம் ஒரு கோச் கிட்டே இருந்துட்டு தான் மாறி இருக்கேன். இப்போ ராமச்சந்திரன் சார் கிட்டே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து செஸ்ஸில் வந்து 3 பார்ட் இருக்குது, ஓப்பனிங், மிடில் கேம், எண்ட் கேம்னு சொல்லுவோம். ஓப்பனிங்கிறது முதல்ல காய் நகர்த்துறப்ப எந்த மாதிரி வியூகம் அமைக்கிறோம் அதுதான் ஓப்பனிங். ஸோ அந்த ஓப்பனிங் பார்ட் வந்து எனக்கு அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் கொஞ்சம் நல்லா பார்க்க ஆரம்பித்தோம் நாங்கள். ஓப்பனிங் பார்ட் வந்து அவர் நல்லா சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு இன்னொரு ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1997 நினைக்கிறேன் சப் ஜூனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடந்தது. அந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் வந்து இன்னொரு மைல் ஸ்டோன் சொல்லலாம் என் கெரியரில். ஏன்னா அந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் வந்து 9 ரவுண்ட் இருந்தது. இப்போ செஸ்ஸில் வந்து ஒரு கேமுக்கும் ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ 9 ரவுண்ட் ஆடணும் அந்த டோர்னமெண்ட்டு. 9 ரவுண்டுமே நான் ஜெயித்தேன், 100% ஸ்கோர். இன்றைக்கி வரைக்கும் இட் ஸ்டில் ரிமைன்ஸ் அ ரெக்கார்ட். ஏஷியனில் யாருமே 100% ஸ்கோரில் ஜெயிச்சதில்லை. ஸோ அது வந்து 100% ஸ்கோரில் ஜெயிச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஒரு மைல் ஸ்டோன் கிரியேட்டர் அப்படின்னா எல்லோரும் வந்து ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க, நம்ம வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் முன்னாடி ஃபஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயும் அந்த ஒரு எக்ஸ்டர்னல் என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் 97 அந்த டைமில் வந்து கோச் ஆர்பி ரமேஷ் இப்போ துரோணாச்சாரியா அவார்டு வாங்கியிருக்காரு, என்னோட ஹஸ்பண்டும் கூட அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் 97லேருந்து. ஸோ அப்படி இது வரைக்கும் கெரியர் வந்து இந்த மாதிரி போச்சு. ப்ரொஃபஷனல் செஸ் பிளேயர்ஸாக உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸும் சரி, நீங்கள் சொல்கிற அந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து மெயின் ட்ரெயினராக இருக்கீங்க. உங்களோட செஸ் பிளேயரில் இருந்துட்டு ட்ரெயினராக அந்த ட்ரான்சாக்ஷன் எப்படி இருந்துச்சு? பிளேயராக இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. நம்ம வந்து நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிப்போம், நம்மளோட கெரியர், நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நம்மளோட ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெயினர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றியும் யோசிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்போனன்ஸை பற்றியும் யோசிக்கணும். ஸோ ஒரு ஜென்ரல் ஓவரால் சினாரியோவே மாறிடும். நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தோமோ அதுலேருந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும்.
ஸோ டோட்டலாக நம்ம அவுட்லுக் ஆஃப் சீயிங் த வேர்ல்டே மாறிடும் ட்ரெயினர் ஆனதுக்கப்புறம். நடுவில் நான் வந்து ப்ரொஃபஷனல் பிளேயராக மேபி ஒரு 2005 2006 வரைக்கும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஆடிட்டு இருந்தேன். 6க்கு அப்புறம் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக ஆடலை. நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஆடுவோம், டீம் சாம்பியன்ஷிப் ஆடுவோம். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப இப்போது அடுத்த கோல் செட் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணி அந்த மாதிரி ஆடலை. ஏன்னா 2005 வந்து குழந்தை எனக்கு பிறந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஐ டுக் அ பிரேக், ஒரு 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி நான் ரீஎன்ட்ரி ஆகிறப்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் திருப்பி நேஷ்னல் டீமில் வந்துட்டேன், ஒலிம்பியாட் ரெப்ரசன்ட் பண்ணேன். திருப்பி ஒரு 2006-07 வரைக்கும் ஐ வாஸ் ஏபிள் டு. 7க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஏஜ் ஸ்டார்டட் கேச்சிங் அப். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டைமில் தான் அந்த ஹரிகா அவங்கெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருந்த டைமு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம். சரி என்னடா பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா, இப்போ செஸ்ஸு தான் நம்ம சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ இவ்வளோ நாள் செஸ்ஸிலே இருந்துட்டோம். இப்போ திடீர்னு செஸ்ஸு ஆட முடியலை அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ அந்த டைமில் தான் என் ஹஸ்பண்ட் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆர்பி ரமேஷ், அவர் செஸ் ட்ரெயினர், ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காரு. ஆல்ரெடி ஒரு 8-9 இயர்ஸ் அந்த டைமில் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து சரி செஸ் குருகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாம், நம்மளோட ஓன் அகாடமி, நம்ம பிள்ளைங்களை இங்கே ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் கோச்சிங் பண்ண மாட்டாங்க இந்தியாவில். நம்மளுக்கு இந்தியன்ஸ்க்கு வந்த ட்ரெயினர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ரஷ்யன் ட்ரெயினர்ஸ் தான் வருவாங்க. அவங்கக்கிட்ட தான் நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். ஒரு நேஷ்னல் டீம்னா ரஷ்யன் ட்ரெயினர் வந்து ட்ரெயின் பண்ணுவார், அப்படி தான் இருந்தது. இவர் ரமேஷ் வாண்டட் டு சேஞ்ச். ஏன் நம்ம வந்து நம்மளே நம்ம பசங்களை ட்ரெயின் பண்ணி ஏன் கொண்டு போக முடியாது? 2008 ஆரம்பித்தோம் அது. ஸோ அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவர் தான் ஃபுல் டைம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தார். பட் அகெயின் ட்ரைனிங்கில் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப். இப்போது விமன் பிளேயர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா விமன் ட்ரெயினர்ஸ் இல்லை அவ்வளோவா. இப்போ ஒரு விமன் பிளேயருக்கு ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா, நான் என்னோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஒரு உமன் கோச் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தெம் பெட்டர். ஏன்னா இப்போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்கங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸ்லோவாக நானும் கொஞ்சம் அந்த விமன் பிளேயர்ஸோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் செட் ஆயிடுச்சு, எனக்கும் பிடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் அது பிடிக்கணும் இல்லையா? விளையாடுறது வேறு மாதிரி, ட்ரைனிங் வேறு மாதிரி. பட் ட்ரைனிங் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரைனிங்கில் இறங்கிட்டேன். இப்போ கரண்ட்டாக உமன் பிளேயர்ஸ் வந்து மைண்ட் செட் முன்னாடி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது? இப்போ வந்து விமன் பிளேயர்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காகவும் சொல்லலாம். பட் இன் ஜென்ரல் பிளேயர்ஸே வந்து முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 25ல் அச்சீவ் பண்ணணும், கெரியர் பீக் வரும். 25 இல்லை 30ல் கெரியர் பீக்கில் வருவாங்க, ஒரு ஜாப் கிடைக்கும், அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. பட் இப்போ வந்து செஸ் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப யங்கர் ஆயிடுச்சு செஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆகிடுறாங்க. ஒரு 17 வயசு 18 வயசில் மெயின் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சர்க்கியூட் ஆடுறாங்க. ஸோ செஸ் இஸ் கெட்டிங் யங்கர் அண்ட் யங்கர். அண்ட் விமன் பிளேயர்ஸுமே வந்து தே வாண்ட் டு அச்சீவ் எவ்ரி திங் யங் அண்ட் தென் மூவ் டு நெக்ஸ்ட் இது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப நாள் இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் என்னோடய கெரியர் பார்த்தீங்கன்னா, நான் 10 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். நவ் இட்ஸ் லைக் 32 இயர்ஸ் நவ். ஒரு 32 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் இப்போ வரவங்க வந்து இட்ஸ் லைக் அ குவிக் திங். ஒரு 10 வருஷம் ஆடுறாங்க, இல்லை ஒரு 15 வருஷம் ஆடுறாங்க, அடுத்த கெரியருக்கு போயிடுறாங்க. ஜென்ரலாக அந்த சஸ்டெயின் ஆகி அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு மேபி 10% அந்த மாதிரி தான் அதே கரியரில் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் செஸ்ஸும் சரி, உங்களோட ட்ரைனிங் கேரியரும் சரி, எப்படி ஃபேமிலி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஃபேமிலி பேலன்ஸ் வந்து ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணுறதோட அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து 2 குழந்தைங்க. பேரண்ட்ஸும் பேரண்ட் இன் லாஸும் வெரி சப்போர்ட்டிவ். அவங்க இல்லைன்னா பசங்களை வளர்க்குறது அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். அண்ட் ஹஸ்பண்டும் இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு பெரிய இதுவாக தெரியல. ஏன்னா அவருக்கும் தெரியும் இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்ன. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் 2 பேருமே செஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். எங்களுக்கு வி நோ வாட் வி ஆர் கோயிங் த்ரூ. அதனால வி ஆர் வெரி சப்போர்ட்டிவ். பிள்ளைங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ அம்மா இதுக்கு வரணும் அதுக்கு வரணும் அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. எப்போ இருக்கிறோமோ தே வில் பி வித் அஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் பேரண்ட் அண்ட் பேரண்ட் இன் லாஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. கரண்ட்டாக என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க, எப்படி பிளேயர்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம்? முதல்ல வந்து டைரக்ட் கிளாஸஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதான் 2008 ஆரம்பித்தோம், 15வது வருஷம். இப்போது முதல்ல வந்து பிள்ளைங்க இங்கே வந்து கற்றுப்பாங்க. கோவிட் டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடச்சோன்னே இப்போ நிறைய ஆன்லைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரீஸ். அதுக்கு முன்னாடியுமே யூஎஸ் பேஸ் வந்து முன்னாடியுமே பண்ணிகிட்டு இருந்தோம். 2010லேருந்து யூஎஸ்க்கு பண்ணுறோம் ஆன்லைன் ட்ரைனிங். பட் இப்போ கோவிட் ஆரம்பித்தக்கப்புறம் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஆஃபர்ஸ் வந்தது, கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 கண்ட்ரீஸ்க்கு ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணுறோம். ஆன்லைனில் வந்து குரூப், இப்போ இங்கே சென்னையில் இங்கே இன் பர்சன் அகாடமி எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட் ஆன்லைனில் நடக்கும். ஸோ வாரத்துக்கு 2 வாட்டி எல்லோரும் லாகின் பண்ணி குரூப் செஷன்ஸ் மாதிரி பண்ணுவோம்.
கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கோச்சஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் ட்ரைனிங் பண்ணுவேன், சாரும் ட்ரைனிங் பண்ணுவார். இப்போ நிறைய கோச்சஸ் வந்து எங்களோட ஒர்க் பண்ண கோச்சஸும் திருப்பி எங்ககிட்டே வந்து ஜாயின் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுமே இப்போ பண்ணுறோம். அண்ட் ஆன்லைனுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு இருக்குது. ஏன்னா சில இடத்துல நல்ல ட்ரைனிங் கிடைக்காது. ஸோ நம்ம நல்ல ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோங்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு அது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அண்டு ரமேஷோட கனெக்ட் பண்ண முடியும், ஒரு லெக்சர் அட்டென்ட் பண்ண முடியும்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ ஆன்லைனும் இருக்குது. இப்போ பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ், நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 10 கிராண்ட் மாஸ்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய கேட்டகரி சாம்பியன்ஸ், இன்ஃபேக்ட் வேர்ல்ட் யூத் கேட்டகரி மெடல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 to 50 மெடல்ஸ் வாங்கியிருப்போம், இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ். அது போக காமன்வெல்த், அதுக்கப்புறமா ஏஷியன் நிறைய வின் பண்ணியிருக்காங்க பசங்க. ஸோ நிறைய மெடல்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்டில் வந்து அந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபார் கிட்ஸில் வந்து நம்ம 5 மெடல்ஸ் வாங்கினாங்க இந்தியா. ஸோ அது வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட், செஸ் ரெவல்யூஷன் மாதிரி வந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் செட்டப் இல்லை இந்தியாவில். வந்து ப்ராபப்ளி செஸ் அகாடமியில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் செட்டப் எங்கள் ஒரு கிராண்ட் மாஸ்டர் டைரெக்டாக சில்ட்ரனோட இன்ட்ராக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணது. ஸோ ஒரு 10 years ஆஃப் ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நேஷ்னல்ஸும் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க. இப்போ நிறைய நோன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிரக்யானந்தா, வைஷாலி, அப்புறம் அரவிந்த் சிதம்பரம், கார்த்திகேயன் முரளி, இவங்கெல்லாம் ஆல்ரெடி கிராண்ட் மாஸ்டர்ஸ், ஆல்ரெடி நேஷ்னல் சாம்பியன்ஸ். அதுக்கப்புறம் பிரணேஷ்னு இப்போ ஒரு பையன் நல்லா ஆடிட்டுருக்கான், சவிதா ஸ்ரீ, அதுக்கப்புறம் ரக்ஷிதா ரவி, ஹர்ஷினி, நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. நான் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து மிஷேல் கேத்தரின், ஜி.கே. மோனிஷா இருந்தாங்க, அதுக்கப்புறம் மகாலட்சுமி இருந்தாங்க. எல்லாருமே வந்து இன் தேர் ஓன் சென்ஸ், அதை அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ண முடியுமோ அவங்கவுங்க லெவலில் தேவ் அச்சீவ்ட். இது வந்து இந்தியன் பிளேயர்ஸ் சொல்கிறேன். அப்புறம் ரமேஷ் சார் வந்து பர்சனலாக ஹி வாஸ் ட்ரெயினர் ஃபார் இந்தியன் டீம். 10 வருஷமாக அவர் இந்தியன் டீமை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தார். ஒலிம்பியாடில் வந்து 2 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க அந்த டீமு. இது வந்து இந்தியாவில் அச்சீவ்மெண்ட். சரி, இப்போ நம்ம ஆன்லைன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் 10 வருஷமாக யூஎஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். யூஎஸ் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் நிறைய பிள்ளைங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபெதர் இந்த கேப்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்லைன் ட்ரைனிங் நம்பியே ஒரு குழந்தை வந்து வின் பண்ண முடியுதுன்னா இட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். இப்போ ஆன்லைன் வந்து யூஎஸ் மட்டும் இல்லை, இந்தியாலையும் வேறு ஸ்டேட்ஸில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸ் சாம்பியன்ஷிப்பில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணாங்க. ஒருத்தங்க வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து, அவங்க வந்து அண்டர் 12 கேர்ள்ஸ் வின் பண்ணாங்க இந்தியன் நேஷ்னல் டைட்டில். இன்னொரு பொண்ணு வந்து அண்டர் 15 வின் பண்ணாங்க, கர்நாடகா ரெப்ரசன்ட் பண்ணி ஆடினாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் ஆனதுக்கப்புறம் இதுதான் இந்த பவுண்ட்ரி, இதுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்கணும், நீங்கள் தமிழ்நாட்டில் எடுக்கணும், சென்னையில் எடுக்கணும்னு இல்லாமல் இப்போ வேர்ல்டு ஓவர் எடுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு ஓவர் இருக்காங்க. ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வருது. அது கரெக்டு தான். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம வந்து நேரில் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஆன்லைன் கிளாஸுக்கும் சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் என்னென்ன சேலஞ்சஸ், அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்குது அதில்? கரெக்டாக கேட்டிங்க. இப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் திங் டு அட்ரஸ். ஏன்னா இப்போது கோவிட் முடிஞ்சிருச்சு. பேரண்ட், இப்போ நானுமே ஆஸ் அ பேரண்ட் பிள்ளைங்கக்கிட்டேருந்து ஃபோனை வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆன்லைன் அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் கம்மியாகுது. இப்போ யாராவது இந்த ட்ராவல் லாஜிஸ்டிக்ஸ், அவங்களை கொண்டு போய் கிளாஸில் விடணும், திருப்பி கூட்டிகிட்டு வரணும், ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ட்ராவல் லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஈஸியராக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த டைமுக்கு கிளாஸ்னால் இந்த டைமுக்கு கிளாஸ், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அந்த குழந்தை பாரு லாகின் பண்ணி அட்டென்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனாக இருக்கிறதுனால நாங்கள் அதை வந்து சேவ் பண்ண முடியும். என்ன சொல்லித்தரமோ அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்ஸ் பேரண்ட்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியராக இருக்கும். ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறதும் ஈஸி, அதிலே ஆன்லைனுங்கிறதுனால அப்படியே அந்த சிஸ்டம்லேயே கொடுத்துடலாம் நம்ம. ஸோ இது வந்து ஆன்லைனோட டெஃபினெட்லி டைம் சேவிங், காஸ்ட் சேவிங் ஆல்சோ. பட் ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கற்றுக்கிற குழந்தை அட்டென்டிவாக இருக்கணும். இப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்களுக்கு நம்ம ஆன்லைன் சொல்லி கொடுக்குறோன்னா அது வந்து யூஸே கிடையாது. ஸோ அந்த குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து இன்னொரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா நம்ம பவர் கனெக்ஷன், இப்போ மழை வந்தது, இன்டர்நெட் போயிடுச்சு, ஒரு ஏதோ ஒரு இது லாஜிஸ்டிக், அந்த நம்மளோட சிஸ்டம் சரியில்லை, அப்போனா கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, கனெக்டிவிட்டி சரியில்லை. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று வந்து அகெயின் போர்டில் பார்க்குறதுக்கும் நேராக பார்க்குறதுக்கும் ஒரு சிஸ்டமில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஆன்லைன் வந்து ஒரு 60 to 65% இட் இஸ் எஃபெக்டிவ். லாஜிஸ்டிக் சேவ் பண்ணது, கொண்டு போய் விடுறது, காஸ்ட் சேவிங், அதெல்லாம் பார்க்குறப்ப இட் இஸ் ஓகே. அண்ட் நீங்கள் நிறைய நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ராவலுக்கு 1 hour ஆகுது, கிளாஸ் 1 hour எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் 2 hours கிளாஸாக கூட எடுத்துக்கலாம் வீட்டிலேருந்து.
ஸோ அப்படி பார்க்குறச்ச ஓரளவுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணுறேன், இது மாதிரி வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கோச்சஸ் வந்து ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக இருக்காங்க. ஆனால் காமனாக ஏன் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் எது நினைக்கிறீங்க? அதாவது இப்போது கோச்சஸ் வந்து ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது, ஏன் ப்ராப்ளம்? அந்த சில்ட்ரன் ஆர் ஃபீலிங் த ப்ரெஷர், அதானே கேட்குறீங்க நீங்கள். கோச் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ரிசல்ட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து ட்ரைனிங் பார்ட், நாலேஜ் சொல்லித்தரதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த நாலேஜ் சொல்லித்தர இந்த ரிசல்ட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அதுதான் நம்மளோட ஐடியா. ஜென்ரலாக பசங்களுக்கு வந்து தே கம் அண்டர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, கோச்சஸ் ப்ரெஷர் போடுறாங்க, நீ வின் பண்ணணும் அப்படின்னு. ஒன்லி ஷார்ட் லிவ்ட். இப்போ அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு ஒரு பிள்ளையை ஆட வச்சோன்னா அது வந்து ஒரு வருஷம் தாக்கு பிடிப்பாங்க, 2 வருஷம் தாக்கு பிடிப்பாங்க. பட் லாங் ரனில் தாக்கு பிடிக்க ரொம்ப கஷ்டம். இப்போது பிரக்யானந்தா பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வரப்போ 8 வயசாக இருக்குது. இப்போ 18 வயசு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ஒரு 10 வருஷமாக அவர் ஹீ இஸ் ஏபிள் டு சஸ்டெயின் அண்ட் அந்த க்ரோத்துமே சஸ்டெயினபிளாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து கோச்சஸ் வந்து இம்பார்ட்டிங் நாலேஜ் கற்றுக் கொடுக்குறதுல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எல்லா கோச்சஸுமே ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ்க்கு பார்க்காம கொஞ்சம் லாங் டேர்மாக அந்த குழந்தைங்களுக்கு எது நல்லது அப்படின்னு நினச்சி அவங்க போனாங்கன்னா இட் இஸ் வெரி குட். பேரண்ட்ஸ் சைடில் இருந்துட்டு ஒரு பிளேயர் வளரணும்னா அவங்க வந்து கோச்சுக்கு எது மாதிரி வந்து அவங்க இன்புட் கொடுக்கணும்? பேரண்ட்ஸ் சைடில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கோச்சஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும். அப்போ தான் கோச்சஸ் வந்து அவங்க அந்த குழந்தைக்கு என்ன நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ண முடியும் ஃப்ரீயாக. ஏன்னா நீங்கள் இதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கோச் தேவையில்லை, பேரண்ட்டே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கோச்சுங்கிறவங்க வந்து அவங்க வந்து இன்னொரு டைமென்ஷன்லேருந்து யோசிக்கிறப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை ட்ரைனிங் பார்ட்டில் அஃப்கோர்ஸ் கூட்டிகிட்டு போகணும், டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். பட் ட்ரைனிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் வந்து பார்த்துப்போம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸுமே வந்து கோச்சஸை நம்பி ஒரு 2 இயர்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 or 3 இயர்ஸ் ஒரு கோச் கிட்ட கொடுத்தாங்கன்னா அப்போ தான் நம்ம ப்ராப்பராக மோல்ட் பண்ணி அவங்கள கொண்டு வர முடியும். இப்போ ரீசெண்ட் நீங்கள் அப்போ மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 2-3 கோச்சஸ் இல்லைனா 3 to 4 months கோச் மாறிட்டே இருக்கிறது, இதனால லாங் டேர்ம் என்ன பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட் அ டைம் 2-3 கோச் இன்புட் இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஸோ நிறைய இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்போ கோச் ஏ சொல்கிறது பண்ணணுமா, பி சொல்கிறது பண்ணணுமா, இல்லை என்ன பண்ணணும், எது கரெக்டு? ஸோ அவங்களுக்கு அது தெரியாது. இப்போது அது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அட் அ டைம் 2 கோச் 3 கோச் இருந்தால் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ப்ராமினென்ட். ஏன்னா வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் குட். இன்னொன்று வந்து ஒரு 3 monthsக்கு ஒன்ஸ் மாறிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதில் என்ன ப்ராப்ளம்? அதில் அகெயின் வெரி சிம்பிள். இப்போ 3 monthsக்கு ஒன்ஸ் மாறிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கோச் வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரைனிங்கில் ஆரம்பிச்சிருப்பார். அது செட் ஆகிறதுக்கு ஒரு 6 months to 1 year ஆகும். அதுக்குள்ளே இவங்க கோச்சை மாற்றிடுறாங்க. அவரோட வியூஸ் அண்ட் இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவரோட நோஷனில் போவாங்க. திருப்பி அடுத்த கோச்சை மாற்றினா திருப்பி அடுத்த. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிஸ்டமும் ப்ராப்பராக புரியாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் அங்கே இங்கே கற்றுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இட்ஸ் அ வெரி பிக் ட்ராபேக் ஃபார் த ஸ்டூடெண்ட். ஏன்னா லேட்டர் ஸ்டேஜ்லேயும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுருக்காங்க. அது வந்து ஒரு ஃபார்மாக வராது. ஸோ இங்கே கொஞ்சம் கற்றுப்பாங்க, அங்கே கொஞ்சம் கற்றுப்பாங்க. அதை எப்படி எல்லாத்தையும் சேர்க்குறது? ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் சேர்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எல்லா பிளேயர்ஸ் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்காங்க. அது நல்ல விஷயமா இல்லைன்னா கெட்ட விஷயமா? ஆஃப்கோர்ஸ் செஸ்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எங்கே போகிறோன்னு தெரிஞ்சால் தான் அங்கே போக முடியும். ஆம்பிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, ஜென்ரல் லைஃப்பில் எனி ஸ்போர்ட்ஸ் ஃபார் தட் மேட்டர் ஆம்பிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ரொம்ப கிவிங் டூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு ரிசல்ட்ஸ் இஸ் ஆல்சோ நாட் குட். முதல்ல நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும். இப்போ நிறைய கற்றுக்கிட்டோன்னா ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ரிசல்ட்ஸும் இம்பார்ட்டண்ட். பட் அட் த சேம் டைம் நம்ம கற்றுக்கிறப்பவே நம்ம ரிசல்ட்ஸ்க்காக கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அப்போ வந்து ப்ரெஷர் இருக்காது. ப்ரெஷர் இல்லாமல் நம்ம டோர்னமெண்ட் ஆடுவோம். இப்போ நம்ம ரிசல்ட்ஸ்க்காக கற்றுக்கிட்டோன்னா டோர்னமெண்ட் ஆடுறப்ப எவ்ரி கேம் ப்ரெஷர் இருக்கும், ஐயோ ஜெயிக்கணுமே. இப்போ நம்ம நாலேஜ்க்காக கற்றுக்கிட்டோன்னா நம்ம டோர்னமெண்ட் ஆடுறப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓ பரவாயில்ல நம்ம ஆடலாம், நம்ம கற்றுக்கிட்டதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மைண்ட் ஃப்ரேமில் இருந்தோன்னா ஆடுறது ஈஸி. டோர்னமெண்ட்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மேட்ச் ஆடுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் மைண்ட் ஃப்ரேமில் இருந்தோன்னா மேட்ச் ஆடுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ செஸ்ஸை வந்து பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆடணும். அதே மாதிரி கேம் ஆடும்போது வந்துட்டு நல்ல கேம் ஆடணும் தவிர பெஸ்ட் ரிசல்ட்டை விட குட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல கேம் ஆடுற மாதிரி ஆடணும். ஜென்ரலாக மற்ற கோச்சஸுமே மற்ற பிளேயர்ஸுமே என்ன நினைக்கணும்னா, நம்ம வந்து செஸ் ஆடுறோம், பட் எதுக்கு ஆடுறோம் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஓகே வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும், அச்சீவ் பண்ணணும், கிராண்ட் மாஸ்டர் ஆகணும், அதெல்லாம் டிஃப்ரெண்ட். பட் எதுக்காக ஆடுறோம்? மெயின் திங் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும். இப்போ அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க,
வேற ஒரு ரீசனுக்காக ஆடக்கூடாது. நம்மளுக்கு மனசார செஸ் பிடிச்சி ஆடணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், செஸ்ஸில் நாலேஜை வளர்த்துக்க பார்க்கணும். ரிசல்ட்ஸில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடாது. ரிசல்ட்ஸும் தேவை, நம்ம டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அதெல்லாம் வேறு. பட் ரொம்ப 50-50 இருந்தால் இட்ஸ் ஓகே. 50க்கு மேலே போயிடக்கூடாது. ஒரு 75% ரிசல்ட், 25% லேர்னிங், அந்த மாதிரி போகிறப்ப தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். அதுவும் வந்து கேமில் பெருசாக இதுவாகாது, பட் மென்டலி அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் விளையாடுறது. பட் இதே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மைண்ட் செட்டில் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ செஸ்ஸை பிடிச்சி அதை கற்றுக்கிட்டு செஸ்ஸை கற்றுக்கணுங்கிறதுக்காக விளையாடணும். அதுதான் கரெக்டான மைண்ட் ஃப்ரேம். நீங்கள் சொல்ல ரொம்ப கரெக்டு. இப்போ கரண்ட்டாக வந்து பிரக்ஞானந்தாவும் வைஷாலியும் நம்ம இருக்காங்க. அவங்களோட கேண்டிடேட்ஸுக்கு போகிற ப்ரிப்பரேஷன் அண்ட் ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ கேண்டிடேட்ஸுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். நான் சொன்ன மாதிரி போன வருஷமே செலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 8 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனில் 8 பேரும், விமெனில் 8 பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேருக்குள்ளே தான் போட்டி நடக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு முன்னாடியே யாரோட ஆட போகிறோன்னு தெரிஞ்சிடும். இப்போது அது தெரிஞ்சே இப்போ ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. ஏப்ரலில் நடக்க போகுது போட்டி. ஸோ இந்த 6 மாதமும் அந்த டோட்டல் அந்த குரூப்பில் இருக்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ நார்மலாக ஒரு டோர்னமெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணால் நம்மளுக்கு யார் வராங்கன்னு தெரியாது. ஏன்னா வந்து பேரிங் சொல்லுவோம், அதாவது இந்த ஃபிக்ஸ்சர்ஸ் வந்து ஒரு நாள் முன்னாடி தான் போடுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எல்லாரோடையும் நம்ம விளையாடணும், போத் கலர்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் விளையாடணும். ஸோ அதனால் பிளேயர் பேஸ்ட் ப்ரிப்ரேஷன், ஓப்பனிங் பேஸ்ட் ப்ரிப்ரேஷன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், அப்புறம் சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங், மெடிடேஷன், யோகா எல்லாமே இட்ஸ் ஒரு 6 மாதமாக தே வில் பி சீரியஸ்லி ப்ரிப்பேரிங் ஃபார் தீஸ் டோர்னமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இன்புட்ஸ் எடுத்து வேறு புது ட்ரெயினரை கொண்டு வரலாம், இல்லை புதுசாக ஒரு ஹெல்ப், இன்னொரு கிராண்ட் மாஸ்டரோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி விளையாடுற ஸ்டைல்லேருந்து கொஞ்சம் மாறி விளையாடலாம். ஸோ அதனால் ஒரு 6 மந்த்ஸாக 2 பேருமே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 3 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு 3 மந்த்ஸ் பண்ணிவிட்டு ஏப்ரலில் கனடாவில் போய் விளையாட போகிறாங்க. ஸோ அந்த டைமில் நல்லா விளையாடுவாங்க. எல்லோரும் நம்ம அவங்களுக்கு சியர் பண்ணுவோம். லெட்ஸ் ஹோப் இதில் வின் பண்ணாங்கன்னா அவங்க தே பிகம் சேலஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வேர்ல்டு சாம்பியனை போய் சேலஞ்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ண முடியும் உங்களால். இப்போ இவங்க ட்ரைனிங் போகிறதுல உங்களோட இன்புட் என்ன? நீங்கள் என்ன அதில் ஹெல்ப் பண்ணுறீங்க உங்கள் இதில்? ஓகே, இப்போ ஆஸ் இட் இஸ் நம்ம நார்மலாக பண்ணுற ட்ரைனிங் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் அதோட ஒரு அடிஷ்னல் ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி இது நமக்கு ஆல்ரெடி பிளேயர்ஸ் தெரிஞ்சிட்டதுனால இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். இப்போ அந்த பர்டிகுலர் பிளேயருக்கான ட்ரைனிங் பண்ணுவோம். பிளேஸ் இருக்குது, அதாவது அவங்க வந்து தங்கி நம்மக்கிட்ட கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம் வச்சுருக்கோம் ஒரு. ஸோ அங்கேயே வந்து ஃபுல் ஃப்ளெஜில் தங்கிடுவாங்க. ட்ரெயினர்ஸும் அங்கேயே தங்கிடுவோம், எங்களோட இருப்பாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கும் நைட் வரைக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் ஷெட்யூல் மாதிரி. இப்போ வீட்லேருந்து வந்து ட்ரைனிங் பண்ணுறதுனா அங்கேருந்து வருவாங்க, ஒரு 3 ஹவர்ஸ் கற்றுப்பாங்க, போயிடுவாங்க. இது வந்து இன்ஹவுஸ் ட்ரைனிங் மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறோம் இந்த வாட்டி. ஸோ அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஒரு அவங்க முழிச்சிருக்க டைம் பூராவும் அவங்க வந்து அந்த ட்ரைனிங்கில் இன்வால்வ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். அண்ட் இப்போது ரமேஷ் சார், நான் என்ன போக இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரைனர்ஸை இன்வால்வ் பண்ணி இன்னும் ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போகணுங்கிறதுக்காக இன்னும் ஹையர் லெவல் ட்ரைனர்ஸ் இன்வால்வ் பண்ணி பண்ணுறோம். இப்போது நம்மளோட விஸ்வநாதன் ஆனந்த் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் ட்ரைனிங்கில். ஸோ என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணணும், ஏன்னா அவர் ஆல்ரெடி அங்கே வின் பண்ணியிருக்காரு, அந்த லெவலுக்கு போயிருக்காருங்கிறதுனால அவரோட இன்புட்ஸும் வாங்கி அவரோடையும் கலந்து டிஸ்கஸ் பண்ணி பிளேயர்ஸ் அவரோட கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி அவர் கொஞ்சம் கேம்ஸ் விளையாடி அந்த மாதிரி அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். நீங்கள் ஸ்டார்டிங்காக ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி உமன் பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு உமன் ட்ரைனர்ஸ் வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிள் பெட்டராக இருக்கும் சொல்லிட்டு. ஸோ எமோஷனலாக நீங்கள் எப்படி கனெக்ட் ஆகுறீங்க, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களால்? ஒரு சிச்சுவேஷனில் படப்படன்னு இருக்கும், இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு கேம் தோற்றுருவோம், அடுத்த கேம்க்கு யாராவது பரவாயில்ல நல்லா ஆடினா நல்லாயிருக்கும், நல்லா ஆடுவேன் அந்த மாதிரி சொன்னால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அது எந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், எந்த இடத்துல அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோங்கிறது வந்து தெரியும். நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னலாக பிளேயராக இருந்ததுனால நம்மளுக்கு அது தெரியும். ஸோ அதனால வந்து என்னால் பெட்டராக கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வைஷாலி வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் சரியாக ஆடலை அப்படின்னா அவள் ஏன் சரியாக ஆடலை அப்படிங்கிறது என்னால் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நானும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ஆடியிருப்பேன். அந்த மாதிரி சரியாக ஆடாமல் இருந்திருக்கலாம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். நம்ம என்ன கோ த்ரூ பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம ஈஸியாக பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட முடியும். அது ரொம்ப கண்டிப்பாக ஈஸியாக பண்ண முடியும். எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நம்ம ஷேர் பண்ணும்போதே நிறைய நாலேஜ் கிடைக்கும். இப்போது ரீசெண்டாக வந்துட்டு என்ன ட்ரெண்டாக இருக்குன்னா, பிளேயர்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்து பயப்படுறது, ஓவர் திங்க் பண்ணுறது, ஃபியர் வச்சுக்கிறது. ஸோ வந்து லைக் முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கேஷுவலாக இருந்தாங்க. எஸ்பெஷலி உங்கள் ஜென்ரேஷன் ஒரு அச்சீவ் பண்ணணும், எய்ம் பண்ணணும், ஒரு ஜாலியாக விளாடணும் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஜென்ரேஷன் மாற பிளேயர்ஸ் வந்து ப்ரெஷர் அவங்க மேலே போட்டுக்கிறாங்க. ஈவன் தோ சப்போர்ட்ஸ் கோச் பண்ணி இருந்தாலும் சரி, பிளான் சப்போர்ட் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ப்ரெஷர் எவ்வளோ போட்டுக்கிறாங்க. லைக் அந்த ஓவர் திங்கிங்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க?
ஸோ இது வந்து நார்மலாக ஒரு செஸ் பிளேயருக்கு இருக்கிற ஒரு தாட் தான். அவனே அந்த வேரியேஷன்லாம் யோசிச்சிருக்க மாட்டான். அந்த இடத்துல அந்த மூவ் அவங்க பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. நம்மளே வந்து அவங்க இது பண்ணிடுவாங்களோ அது பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி நம்மளே நினச்சி குழப்பிக்கிறது. இது ஓவர் திங்கிங்னு சொல்லுவோம். ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப காமன் செஸ்ஸில். லைஃப்லேயும் இப்போ நிறைய பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி செஸ்ஸும் லைஃப்பும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இப்போது நார்மலாக ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு ஒரு 100 சினாரியோஸ் யோசிப்போம். ஆனால் அது கடைசியாக ஒன்றுமே ஆகாது. ஒரு சப்புன்னு ஒரு இதில் முடிஞ்சிடும். அப்போ நம்ம நினச்சிப்போம் எதுக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணோம், எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆனோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ சேம் இதுதான் செஸ்லையும். ஒன்றுமே இருக்காது அந்த பொசிஷனில். ஆனால் நம்ம வந்து மனசுக்குள்ளே அது ஒரு பெரிய பூகம்பம் வரா மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் ஒன்றுமே இருக்காது பொசிஷனில். ஸோ ஓவர் திங்கிங் இஸ் அ காமன் இதுதான். பட் பிளேயர்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கம் ஆஸ் இட் டேக்ஸ். இப்போ வந்து ஒரு மூவ் வச்சு இதுவாயிடுமோன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப அது வந்து கால்குலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரொம்ப நெகட்டிவாக கால்குலேட் பண்ணக்கூடாது. வந்தால் பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டிஃபென்ஸ் இருந்துச்சுன்னா போயிடலாம். மினிமம் அந்த டிஃபென்ஸ் கையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் திங்கிங்கை கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ நான் பசங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்னா சில இடத்துல எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல லாங்கராக யோசிக்கணும், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கட் ஷார்ட் பண்ணி கிறிஸ்பாக யோசிக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நாங்கள் இது 15 வருஷம் முன்னாடி இந்த சென்டர் ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப ஒரு ஹம்பிள் பிகினிங் தான் சொல்லுவேன். பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. தனியாக கோச் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸை கோச் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு தாட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி அதை எடுத்துகிட்டு போகலாம், இப்போ இவ்வளோ சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நிறைய வந்து ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ நிறைய பார்ட்ஸ் எங்கெல்லாம் செஸ் ரீச் ஆகலையோ அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரமேஷ் சார் வந்து ஒரு 1000 பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பார். நான் வந்து ஒரு 1000 பேருக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பேன். பட் எங்கள் கோச்சஸும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா எங்களோட எய்ம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் பேருக்காக செஸ் சொல்லிக் கொடுக்கணும், பேசிக் செஸ் ஆடுறது. ஸோ நாங்கள் கேம்ப்ஸ் மாதிரி பண்ணுவோம். சோஷியல் வெஞ்சர் மாதிரி பண்ணிவிட்டு எவ்ரி இயர் 2 கேம்ப் பண்ணுவோம் ரூரல் ஏரியாஸில். ஸோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு செஸ் ஆட சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஜென்ரல் செஸ் நாலேஜ் இப்போ பிரக்யானந்தா, வைஷாலி, அரவிந்த் சிதம்பரம் மாதிரி பிளேயர்ஸை ஸ்பெசிஃபிக்காக நல்லா அச்சீவ் பண்ண வைக்கிறது அது ஒரு சைடு. இன்னொரு சைடு ஜென்ரல் செஸ் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறது எங்களோட ஒரு பர்சனல் ஐடியா. இப்போது வந்து தமிழ்நாடுவில் செஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செஸ்ஸு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எந்த ஊரில் போனாலும் செஸ்ஸுங்கிறது ஒரு இட்ஸ் நாட் அ ஏலியன் கேம். அதாவது செஸ்ஸுனால் என்ன, எப்படி ஆடுவாங்கங்கிறது ஓரளவுக்கு தெரியும். செஸ்ஸு லிட்ரஸின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் செஸ் ஆட சொல்லிக் கொடுக்கணும் பேசிக்காக. ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் உட்காந்து ஆடலாம், ஒரு ஹாபி, வீடியோ கேம் ஆடுறதுக்கு போல் செஸ் ஆடலாம் ஓவர் த போர்ட். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் அ ஹெல்த்தி ஹாபி ஆல்சோ. இன்னொன்று வந்து இப்போது பிரக்யானந்தா, வைஷாலி இந்த பசங்களோட சக்ஸஸை பார்த்ததுக்கப்புறமா இன்னும் நிறைய நம்ம வந்து சாம்பியன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஐடியா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு இல்லை ரொம்ப அஃபோர்டபிலிட்டி இல்லாத பிள்ளைங்களுக்கு இப்போ செஸ் ட்ரைனிங் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஹையர் லெவலெல்லாம் போனீங்கன்னா இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் கொடுக்க முடியாத பிள்ளைங்களுக்குலாம் ஃப்ரீயாகவோ இல்லை ஒரு கன்செஷன் ரேட்லேயோ சார்ஜ் பண்ணுறோம். அண்ட் எக்ஸப்ஷனலி டேலண்டட் பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து அவங்க ட்ரைனிங் பே பண்ண வேண்டாம், அவங்க இங்கே வந்து கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக சினாரியோவில் இந்தியாவில் செஸ்ஸு முன்னேறணும், வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட பேர் நிலைநாட்டணும். இன்னொன்று வந்து ஒரு 10 லட்சம் பேருக்காவது செஸ் விளையாட சொல்லித்தரணும். அதுதான் எங்களோட எய்ம். அந்த எய்ம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டும் இருந்திருக்கீங்க, ஆஸ் அ ட்ரெயினரும் இருந்திருக்கீங்க. உங்களோட தாட் என்ன? ஃபஸ்ட் டைம் வரும்போது பயந்துட்டே வந்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டென்ஸாக இருந்துச்சு. கிளாஸ் அட்டன் பண்ண தெரிஞ்சிச்சு. செஸ்ஸில் அப்போ இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. லைக் வந்து செஸ் விளாட பிடிக்கும், விளாண்டுட்டு இருந்தேன். ஆனால் வந்து அச்சீவ் பண்ணணும், பெருசாக சாதிக்கணும், இல்லைன்னா கற்றுக்கணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை. விளாடணும், வின் பண்ணணும் அப்படின்றத தவிர லேர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக் வந்து புரிஞ்சுட்டு ஆடணும், தெரிஞ்சுட்டு ஆடணும். ஸோ அப்போ தான் வந்து ரிசல்ட் இதை தவிர நம்ம வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறது சரி, லைஃபோட எவ்வளோ கனெக்டடாக இருக்க சொல்லிட்டு அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று வீட்டில் இருப்பேன், நான் டோர்னமெண்ட்டில் இருப்பேன். லைஃப் பற்றியும் சரி, செஸ் பற்றி செம்ம கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து லைஃப்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, செஸ்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க செஸ் எல்லாம் ஹை கிளாஸ் பிள்ளை தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஒரு அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான். அது மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது யாருமே கிடையாது. அது வந்து குட் ரிசல்ட்னா அஃப்கோர்ஸ் வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பார்ப்பாங்க, வேறு ரிசல்ட் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் மெயின் இதுவே. ப்ளஸ் வந்து ஒரு ஓவரால் க்ரோத். ஸோ ஆஸ் அ லைஃப்லேயும் சரி, செஸ்லேயும் சரி, அதுதான் நம்ம பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஆஸ் அ ட்ரெயினராக வந்துட்டு இப்போ வந்து நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, எப்படி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறாங்க அப்படி சொல்லிட்டு. செஸ்ஸில் அச்சீவ் பண்ணுறோம், அச்சீவ் பண்ணலையோ, ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். ஸோ அதான் மெயின் இம்பார்ட்டன்ட் கோர்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து மாறிட்டே இருக்குது, பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் மாறிட்டே இருக்குது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ இல்லை.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குவிக்காக ரிசல்ட்ஸ் வரணும். அந்த குவிக் ரிசல்ட் வந்து இஸ் டேக்கிங் ஓவர் ஆன் கேரக்டர். நம்ம என்ன வேணால் பண்ணி ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் வந்து ஒரு காமன் இதுவாக இருக்குது. இப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் பிள்ளைங்கக்கிட்ட எஜுகேட் பண்ணி என்ன வேணால் பண்ணி ஜெயிக்கிறது இஸ் நாட் கரெக்ட். சீட் பண்ணுறோமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சிடலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் வந்துடணும், நான் அப்பா அம்மா கிட்ட போய் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லணும். அது வந்து நாங்கள் டோட்டலி ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறோம். அண்ட் பிள்ளைங்கக்கிட்டையும் நீ என்ன வேணால் பண்ணி ஜெயிச்சின்னா இட் இஸ் நாட் யுவர் விக்ட்ரி. நம்ம நல்லா கற்றுக்கிட்டு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஜெயிச்சாதான் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக நிறைய பிளேயர்ஸ் எங்கேஜ்ல அச்சீவ் பண்ணுறதுனால இப்போ இந்த வருது. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ப்ராப்ளம் கம்மியாகுமா இல்லைனா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா? ப்ராப்ளம் எல்லா ஸ்டேஜ்லேயும் இருக்கும், வேறு வேறு ப்ராப்ளம்ஸ் மாறி மாறி வரும். இப்போ சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் திங்னு சொல்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். பட் மேபி வேறு வேறு டிகிரியில் வரலாம். ஏன்னா இப்போ போன ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த ரிசல்ட் ஓரியன்ட் இதில் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இந்த ஜென்ரேஷனில் என்னென்னா இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்ன மாதிரி வைஷாலி, பிரக்யானந்தா, இல்லை திவ்யா தேஷ்முக், சவிதா ஸ்ரீ, கேஷ், இவங்கெல்லாம் ரொம்ப யங் ஏஜ்லேயே ஒரு டாப்புக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 10 வயசில் ஆரம்பிக்கிற குழந்தை வந்து யாரை ரோல் மாடலாக பார்த்து ஆரம்பிக்கும்? இவங்கள தான் ரோல் மாடலாக பார்த்து ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளும் குகேஷ் மாதிரி ஆகணும். அவங்க குகேஷ் இப்போ இருக்க லெவலில் தான் பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆகிறதுக்கு அவர் எவ்வளோ ஹவர்ஸ் உழைச்சிருப்பார் தனியாக, அதை மறந்துடுறாங்க. ஸோ நான் செஸ் ஆரம்பிக்கிறேன் 10 வயசில், அதே மாதிரி பிரக்யானந்தா மாதிரி 18 வயசில் பிரக்யானந்தா மாதிரி ஆயிடணும்னா அந்த 8 வருஷம் பிரக்யானந்தா போட்ட எஃபர்ட்டை போடணும், அப்போ தான் ஆக முடியும். ஸோ அந்த எஃபர்ட் பார்ட்டை மறந்துடுறாங்க எல்லாரும். ஸோ அது ஒன்று தான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இப்போ கரண்ட் டாப்பில் இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க சின்ன வயசில் ஒர்க் பண்ணும்போது அவங்களால எப்படி இப்போ அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு? அதுக்கு ரீசன்ஸ் என்ன? நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது அச்சீவ் பண்ணியிருக்க யங்ஸ்டர்ஸ் எந்த ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டாக இருக்கட்டும், ஒன்று செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது செல்ஃப் டிசிப்ளின்னா நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னா பண்ண மாட்டேன். இப்போ ஃபோனில் வீடியோ கேம் ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா பிள்ளைங்களும் அடிக்டிவாக இருப்பாங்க. நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு ரிசால்வ் எடுத்துக்கிட்டாங்கன்னா விளையாடவே மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், நான் செஸ் விளையாடுறது எனக்கு ப்ராக்டிஸ் டைம் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து ஃபோனில் வீடியோ கேம் விளையாட மாட்டேன்னு அதை ஒரு டிசைட் பண்ணி அது விளையாடாமல் இருக்கணும். அது வந்து செல்ஃப் டிசிப்ளின். செகண்ட் பார்ட் வந்து அஃப்கோர்ஸ் டேலண்ட் வந்து ஒரு 90% ஆஃப் த பிள்ளைங்களுக்கு டேலண்ட் இருக்கும். அதை எப்படி நம்ம க்ரூம் பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ செல்ஃப் டிசிப்ளின், டேலண்ட். இன்னொன்று வந்து ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க். இப்போ ஹார்ட் ஒர்க்னா கச்சாமுச்சான்னு எதையாவது நான் செஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். நம்மளுக்கு எது தேவை அதை வந்து அவங்களுக்கு பிரித்து ஒர்க் பண்ண தெரியணும். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ஸ். இப்போது நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பயந்துக்கிட்டே போய் ஒரு டோர்னமெண்ட் ஆடணுன்னா கேம்ஸ் நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லாவும் ஆட முடியாது. கான்ஃபிடென்ட்டாக போய் தப்பான மூவ் வச்சா கூட அது கான்ஃபிடென்ட்டாக நல்ல மூவாக மாறிடும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பேசிட்டோம். இப்போ மெயின் இது வந்து அது போக கான்சன்ட்ரேஷன். இப்போ நம்ம வந்து 1 hour பார்த்தா கூட அதை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பார்க்கணும். இப்போ ஒரு 8 hours பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் வேற எங்கேயோ இருக்குது. இப்போ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு போயிட்டாங்க, அந்த பார்ட்டியில் மைண்ட் இருந்தால் யூஸே கிடையாது. பட் 1 hour பார்த்தா கூட கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா அதில் நிறைய புரியும். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ், கான்சன்ட்ரேஷன், செல்ஃப் டிசிப்ளின், ஸ்மார்ட் ஒர்க், இது எல்லாமே ஒரு கம்பைன்ட் எஃபர்ட் தான் ஒரு பிளேயரை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியும். பட் எல்லாமே எல்லா ஃபீல்டுக்குமே பொருந்தும், செஸ்ஸுக்குன்னு இல்லை, எல்லா ஃபீல்டுக்குமே. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ். இப்போ நாங்கள் ஒரு பிளேயரை பார்த்தோன்னா அவருக்கு டேலண்ட் இருக்கா, அவர் வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்காரா, தனியாக ஒர்க் பண்ணுறாரா, கான்ஃபிடென்ட்டாக இருக்காரா, கான்சன்ட்ரேட் பண்ணுறாரா பொசிஷனில், இந்த 5 திங்ஸும் எந்த பிளேயருக்கு இருந்தாலும் அவங்க மேலே வந்துடலாம். இப்போது உங்கள் கரண்ட்டில் உங்கள் லைஃப் பற்றி சொன்னீங்க. இப்போ ஃப்யூச்சரில் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? இப்போ ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் பண்ண மாதிரி விமென் இன் செஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு லெவலுக்கு மேலே விட்டுட்டு போயிடுறாங்க, வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ விமென் இன் செஸ்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இப்போது இந்தியாவில் வந்து நிறைய டேலண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு விமென் டேலண்ட்ஸ் வரல. ஓப்பன் குரூப்பில் நிறைய பாய்ஸ் வந்திருக்காங்க. ஸோ உமனில் டேலண்ட்ஸ் வரல. ஸோ உமன் டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து என்னோட ஒரு பர்சனல் ஒரு அஜெண்டா. இன்னொன்று வந்து உமன் கோச்சஸ். ஏன்னா இப்போ எப்படி உமன் டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா ஃபஸ்ட்டு திங் இஸ் உமன் கோச்சஸ். ஸோ உமன் கோச்சஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் ட்ரைனிங் க்ரியேட் பண்ணி ஒரு உமன் ஒர்க் ஃபோர்ஸ் நம்ம வந்து பில்ட் பண்ணணும். அப்போ வந்து ஐ திங்க் உமன் செஸ் இன் இந்தியா வில் இம்ப்ரூவ். இப்போ ஓவரால் செஸ் எனிவே பண்ணிட்டு தான் இருக்கோம், எனிவே நல்லா தான் இருக்குது. ஸோ உமன் செஸ்ஸை இன்னும் புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் அஜெண்டா. கண்டிப்பாக அதில் அச்சீவ் பண்ண முடியும். இதை தவிர செஸ்ஸுக்கு வேறு ஏதாவது அட்வைஸ் பண்ண செஸ் பிளேயர்ஸ்க்கோ செஸ்
பேரண்ட்ஸ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணலாம். அவங்க வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஓப்பன் ஃபீல் கொடுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா லாங் ரோப்புன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கான்செப்ட். எப்படி என்னென்னா இது வரைக்கும் தான் நீ மேக்ஸிமம் போக முடியும், அதை மட்டும் சொல்லிவிட்டு உள்ளே வந்து அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுதான் லாங் ரோப். ஸோ உன்னோட மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவோ அந்த லிமிட்குள்ளே நீ என்ன வேணால் உன்னோட இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். அது வந்து லாங் ரோப். ஸோ ஜென்ரலாக லாங் ரோப் கொடுத்தாலே இட் இஸ் அ குட் திங். இல்லை இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட், கோச்சுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டு டிசைட் வாட் இஸ் பெட்டர் ஃபார் த ஸ்டூடெண்ட். ஸோ கொடுத்துட்டு பேரண்ட்டோட ரோல் என்னவாக இருக்கணும்னா ஸ்டூடெண்ட்டை டோர்னமெண்ட் கூட்டிகிட்டு போகணும், வரணும். இதுதான் பேரண்ட்டோட மெயின் கோலாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, தங்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி அதர் திங்ஸில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். செஸ் பார்ட்டை வந்து ஒரு நல்ல ட்ரெயினரை சூஸ் பண்ணி ட்ரெயினர்கிட்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்து ட்ரெயின் பண்ண விட்டுட்டு இவங்க வந்து செஸ் பார்ட்டில் தே ஷுட் ஸ்டெப் அசைட். இதுதான் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னென்னா ரொம்ப ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ண அந்த சைல்டுக்கு ப்ரெஷர் ஆயிரும். ஸோ அந்த ப்ரெஷரில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது 2 திங்ஸ் தான் பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஜென்ரல் அட்வைஸ் டு செஸ் பிளேயர்ஸ்னால் நான் அகெயின் சொன்ன மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கான்சன்ட்ரேஷன் இம்பார்ட்டண்ட், அப்புறம் வந்து நம்ம ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டேன், கான்ஃபிடென்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அண்ட் எல்லாத்தோடையும் வெரி இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க். நான் சொன்ன மாதிரி டேலண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், அதை வந்து நம்ம க்ரூம் பண்ணணும். ஸோ இந்த 5 திங்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 5 திங்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா we will learn better and not focus on the ரிசல்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ண நம்மளுக்கு வந்து அச்சீவ் பண்ணது கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரங்க நினச்சிக்காமல் இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு உங்கள் கையில் ஒரு மாத்திரை கொடுத்தேன்னா அந்த மாத்திரையை பார்த்தாலே நம்மளுக்கு குரங்கு தான் ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நீ வந்து கண்டிப்பாக இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு அந்த கேமில் போய் உட்காந்தோன்னா ஐயோ நான் தோத்துட்டா என்ன ஆகுங்கிறது தான் நம்ம மனசில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் போடாமல் ஒரு ஓப்பன் எண்டடாக நான் கற்றுக்கிட்டதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஓப்பன் எண்டடாக பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி செஸ் ட்ரைனர்ஸுக்கு வந்து எப்படி செஸ் பிளேயரை க்ரூம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவலி ரொம்ப நல்ல கொஸ்டின். இட்ஸ் லைக் ட்ரெயினரோட மைண்ட் ஃப்ரேம் எப்படி இருக்கணும். ட்ரெயினர் வந்து நம்ம வந்து ஒரு கருவி தான், we are only a tool. அதை வந்து ட்ரெயினர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். we are not the end. இப்போ சில ட்ரெயினர்ஸ் என்னென்னா நான் தான் இவனை ப்ரொடியூஸ் பண்ணேன், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வந்துடுது. அந்த மாதிரி கிடையாது. ட்ரைனிங்கில் ஒரு பிளேயர் நல்லா வராங்க அப்படின்னா இட் இஸ் பிளேயர்ஸ் இன்புட், பேரண்ட்ஸ் இன்புட், அந்த சூழ்நிலையோட இன்புட் ப்ளஸ் கோச்சஸ் இன்புட். வெறும் கோச்சஸ் மட்டும் தலைகீழ் நின்னாலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இல்லாமல். அகெயின் ஸ்டூடெண்ட் மட்டும் தனியாக ஏதாவது பண்ணாலும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ கலெக்டிவ் வின்னு சொல்லலாம். தனி வின்னில் நீங்கள் வந்து ப்ரைட் எடுத்துக்காதீங்க. கலெக்டிவாக ஒரு டீக்ரடேஷனோ ஒரு லாஸோ இருந்தாலும் அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் யூ ஸ்டெப் அ சைட். அண்ட் நம்ம இந்த ஜென்ரலாக யோகாவில் மெடிடேஷன்லாம் சொல்லுவாங்கள்ல, தேர்ட் பர்சனாக நம்மளை பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணணும். ஸோ அந்த ரிசல்ட்ஸோட ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. அண்ட் இந்த பையன் வின் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடாது சில்ட்ரன் கிட்ட. ஸோ ப்ரெஷரைஸ் பண்ணாமல் நாலேஜை கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா ஒரு பாயிண்டில் தே வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் த கேம். அண்ட் வென் தே என்ஜாய் த கேம் தான் நம்மளுக்கு வந்து ரியல் சக்ஸஸ். ஸோ அவங்க கேம் என்ஜாய் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் ஃப்ரேமில் ட்ரெயினர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ட்ரெயினர்ஸ் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா மேபி பேரண்ட்ஸ் வந்து த ஃபீல் லைக் இவங்க குட் ட்ரெயினர் கிடையாது மாட்டுறாங்க. ஸோ அது வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ பேரண்ட்ஸும் குயிக் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இப்போ ட்ரெயினர்ஸும் குயிக் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்கும் நம்ம எஜுகேட் பண்ணி 2 பேரையும் கொஞ்சம் அந்த அவங்களோட ஸ்டான்ஸ்லேருந்து கொஞ்சம் நகர்த்தினா தான் பிளேயர் வந்து ப்ரெஷர் இல்லாமல் ஆட முடியும். ஸோ பேரண்ட்ஸும் மாறணும், கோச்சஸும் மாறணும். இப்போ கோச்சஸ் மட்டும் மாறிட்டாங்க, பேரண்ட்ஸ் மாறலைன்னா நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் வரும். இவர் சரியான கோச் இல்லையோ, என்னை புஷ் பண்ண மாட்டேங்கிறாரோ அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் பேசி இந்த மாதிரி பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ணி தான் அதுலேருந்து வெளில கொண்டு வரணும். கண்டிப்பாக. செஸ் கரியர்ஸ் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க, ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 30 இயர்ஸாக இருக்கேன் இப்போ செஸ் ஃபீல்டில். ஸோ நான் வந்து ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிளேயராக இருந்தோம், அதுக்கப்புறம் ட்ரெயினராக இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக போன வாரம் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பிளேயர் வந்திருந்தாங்க. போன வாரம் அவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்தார். அந்த பொண்ணு வந்து வேர்ல்டு வின் பண்ணியிருக்கா, Under 10 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கா இப்போ இந்த வருஷம். ஸோ இது வந்து அதாவது நம்ம வந்து ஒரு வி ஹவ் கிரியேட்டட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து டாப் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, டாப் கோச்சஸையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட கற்றுக்கிட்ட குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ட்ரெயினர்ஸுமே வந்திருக்காங்க, டாப் லெவல் ட்ரெயினர்ஸ். எல்லோரும் இந்தியாவோட ட்ரெயினர்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ட்ரெயினர்ஸாக நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட்.
இனிமே பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் பண்ண முடியுமான்னு தெரியல. லாட் ஆஃப் எஃபர்ட் இஸ் ரிக்வயர்ட். ஓரளவுக்கு வி ஹவ் கிரியேட்டட் அ செஸ் அட்மாஸ்பியர், செஸ் வேவ்னு சொல்லலாம் இன் இந்தியா. ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து சில பேர் ட்ரெயினர்ஸ் ஆகி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த லெவல் ஜெயிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு தாத்தா பாட்டி ஃபீலிங் அந்த மாதிரி சொல்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ், பட் ஒரு ஓகே அடுத்த ஜென்ரேஷன் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இப்போ வின் பண்ணுற அளவுக்கு வி ஹவ் brought up the கம்யூனிட்டிங்கிறப்போ அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீலிங் தான். நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்டார்டிங் 2008 ஆரம்பிக்கும் போது 2008 ஆரம்பிக்கிறப்ப மெயின்லி லாஜிஸ்டிக்ஸ். ஏன்னா அப்போ வந்து செஸ் வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட் கிடையாது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ், அதாவது ஃபினான்ஸு, மணி திங்ஸ் வந்து டஃபராக இருந்தது. இனிஷியல் சேலஞ்சஸ் இருந்தது, ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் தான், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ கரண்ட்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து செஸ்ஸுக்கு எவ்வளோ சப்போர்ட் வரும்? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, பிளேயர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, டோர்னமெண்ட்ஸும் நடத்துகிறாங்க. இப்போ போன வருஷம் ஒலிம்பியாட் நடத்துனாங்க, செஸ் ஒலிம்பியாட். ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து இந்த செஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் டோர்னமெண்ட்லாம் நடத்துகிறாங்க. ஜென்ரலாக செஸ் அவேர்னஸ் தமிழ்நாட்டில் வெரி வெரி ஹை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வைஷாலிக்கு வந்து அர்ஜுனா அவார்ட் கொடுத்தாங்க, ரமேஷ் சார் துரோணாச்சாரியா அவார்டுன்னு கொடுத்தாங்க. துரோணாச்சாரியா அவார்டு வந்து ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் அ ட்ரெயினர் இன் இந்தியா. அர்ஜுனா அவார்டு வந்து ஹையஸ்ட் அவார்ட் ஃபார் அ பிளேயர் இன் இந்தியா. ஸோ அது ரெண்டும் செஸ்ஸு கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது ஓவராலாக கவர்மெண்ட் ரெக்கக்னிஷன் இஸ் வெரி நைஸ். இப்போ ஆக்சுவலாக பிளேஸ் டெவலப் ஆகணும், டோர்னமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ டோர்னமெண்ட் சைடில் வந்துட்டு நம்ம இந்தியாவில் எது மாதிரி டோர்னமெண்ட் தான் பெட்டராக இருக்கும் பிளேயர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யூரோப்பில் போய் தான் விளையாடுறாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒன்று டோர்னமெண்ட்ஸில் வந்து அந்த ரேட்டிங் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க, இந்த லெவலுக்கு மேலே பிளேயர்ஸ் ஆடுற டோர்னமெண்ட் அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வச்சா தான் மேலே மேலே போகிறதுக்கு ஈஸியர். நம்ம ஊரில் எல்லாமே ஓப்பன், யார் வேணால் அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரொம்ப ஹை லெவல் பிளேயர்ஸ் வந்து ரேங்கிங் கம்மியாக இருக்க பிளேயர்ஸோடு வந்து ஆடுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதாவது பண்ண முடியுமா? நாங்கள் சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஃபெடரேஷன்ட்ட சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் வைங்க, இதுலேருந்து இது வரைக்கும் ஆட முடியும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரேட்டிங் கட் ஆஃப் வச்சு டோர்னமெண்ட் வைங்கன்னு கேட்டுட்ருக்கோம். பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஓகே, இப்போ ரீசெண்டாக ஏஷியனில் வந்து விஷுவலி இம்ப்ரூவ் வின் பண்ணாங்க, அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? விஷுவலி இம்பேர்டு வந்து ஆக்சுவலி செஸ்ஸில் வந்து இந்தியா வந்து வெரி அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்காங்க. ஏன்னா முன்னாடியே வந்து வேர்ல்ட் ஜூனியர் வின் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுலேருந்து கூட மாரிமுத்துன்னு ஒரு பையன் நினைக்கிறேன், அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பீசஸ் வந்து அந்த தொட்டு பார்த்து தான் அது என்ன பீஸுன்னு கண்டுபிடிப்பாங்க. அவங்க வந்து ஃபுல் வேரியேஷனும் நம்ம மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணுவாங்க. பார்க்கலன்னா கூட அவங்க கண்ணை மூடிட்டே அந்த மைண்டில் அந்த கேல்குலேஷன்ஸ் பண்ணி ஆடுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, பட் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். பொண்ணு மகாராஷ்டிராலேருந்து இப்போது ஏஷியனுக்கு போன டீமில் விமன் பிளேயர் ஒருத்தங்க, அவங்களும் ட்ரெயின் பண்ணாங்க இந்த வாட்டி போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஓரளவுக்கு விஷுவலி இம்பேர்ட் வந்து தேர் கம்மிங் அப். இன்னும் கேட்டால் ஒலிம்பியாட்லாம் ஆடுறாங்க, பட் வின் பண்ணுறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளோட ரெகுலர் ட்ரைனிங் சென்டரில் அவங்கள போட முடியாது, அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் பண்ணால் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆல்ரெடி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பட் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. விஷுவலி இம்பேர்ட் தவிர நம்மளுக்கு வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் இருக்குது. செஸ்ஸில் வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் கிடையாது, பட் டெஃப் அண்ட் டம்க்கு செஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு சாம்பியன் இருக்காங்க. மதுரையிலேருந்து ஒருத்தர் முன்னாடி விளையாடுவார், அவர் நேஷ்னல் சாம்பியன், அப்புறம் வேர்ல்டெல்லாம் போய் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கும் செஸ்ஸு வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ அந்த இதுலேயும் நம்ம கொஞ்சம் கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணோன்னா அதுலேயும் நம்ம வந்து வேர்ல்டு லீடர்ஸ் ஆகிடலாம். ஆக்சுவலாக அங்கே கூட வந்துட்டு ஒரு உமன் பிளேயர் கூட இருக்காங்க, அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க திருச்சியிலேருந்து. ஆமாம், அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஜெனிட்டா ஆண்டோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நாளாக அவங்க வந்து இந்த பேரா இதில் வின் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னல் விமன் மாஸ்டரும் ஆயிட்டாங்க அவங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் தமிழ்நாட்டிலேருந்து வின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பேரா ஸ்போர்ட்ஸ் அப்புறம் விஷுவலி இம்பேர்ட் இந்த டெஃப் அண்ட் டம் அந்த இதுவுமே வந்து செஸ்ஸில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ செஸ் வந்து யூனிவர்சல் கேமாக இருக்குது. ஆமாம், எந்த ஃபார்ம் ஆஃப் செஸ் எடுத்தாலும் இந்தியா வந்து லீடிங்கில் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஏஷியன் கேம்ஸ் டீம்ஸ் லாஸ்ட்லேயே நடந்துச்சு. ஸோ நம்ம இந்தியா சில்வர் வாங்கணும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ தான் ரீசெண்டாக மெயின் ஸ்ட்ரீம் ஏஷியன் கேம்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க செஸ்ஸை. பட் செஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏஷியன் கேம்ஸுக்குன்னா அவங்க வந்து சில இது வச்சுருப்பாங்க, நார்ம்ஸ் இன்னும் இன்க்ளூட் பண்ணலை ஒலிம்பிக்ஸில். ஏன்னா வந்து அவங்க சில நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி செஸ் டோர்னமெண்ட்னா ஒரு 9 ரவுண்ட்ஸ்னால் 9 days போகும். அவ்வளோ லாங் டைம் அவங்களுக்கு இல்லை. தட் இஸ் ஒன் திங்.
இன்னொன்று வந்து அவங்க இந்த டோப் டெஸ்ட் அந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து செஸ்ஸுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த டோப் டெஸ்ட்டுங்கிறது வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்களா அந்த மாதிரி பண்ணுற டெஸ்ட்டு. செஸ் ஆப்வியஸ்லி அந்த மாதிரி பண்ணால் ஆடவே முடியாது. ஃபஸ்ட் திங் ஒலிம்பிக்ஸ்லலாம் இப்போது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கிறது வந்து ரஷ்யன்ஸ் அண்ட் சில கண்ட்ரீஸில் இருக்கவங்க டெய்லி வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் த மீலே வந்து ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் அவங்க குடிச்சிட்டே இருக்க ப்ராமினன்ட் கண்ட்ரீஸாக இருக்கிறதுனால அவங்க வின் பண்ணாங்கன்னா நீங்கள் டோப் டெஸ்ட் மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி தே வில் டெஸ்ட் பாசிட்டிவ். ஸோ அதில் ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. மற்றபடி இன்னொன்று வந்து அதனால தான் செஸ்ஸோட டைமை ஷார்ட்டர் ஆக்கிட்டாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours இருக்கும் ஒரு செஸ் கேம். இப்போ வந்து 4 hours, அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இப்போ ஏஷியன் கேம்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது வந்து ரேப்பிட் அண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரேப்பிட் அண்ட் பிளிட்ஸ்னால் ரேப்பிட்னா 1/2 hour முடிஞ்சிடும், பிளிட்ஸ்னா 5 minutes. ஸோ அந்த மாதிரி டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிகிட்டே வரதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து செஸ்ஸை இன்க்ளூட் பண்ணணுங்கிறது தான். கூடிய சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணிவிட்டு டெஃபினட்டாக இந்தியா வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிடலாம் ஈஸியாக. இந்த ஏஷியன் கேம்ஸில் வந்து சில்வர் வின் பண்ணாங்க, ஈரான் வந்து கோல்டு வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏஷியன் கேம்ஸுங்கிறதுனால மோர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் கோல்டுன்னு இருந்தது. அந்த ஃபார்மேட் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். இப்போ நம்ம செஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டோர்னமெண்ட் ஃபார்மேட்டும் இந்த ஃபார்மேட்ஸும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸாக இருக்குது, குவிக்கர் ஃபார்மேட்ஸாக இருக்குது. ஸோ அடுத்த ஈவெண்ட்ஸ்லாம் பிளேயர்ஸ் பழகிட்டு ஆடுவாங்க. அதோட அது டீம் ஈவெண்ட்டாக வைக்கிறாங்க. செஸ் வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டாக இருந்தாலும் ஏஷியனில் வந்து டீம் ஈவெண்ட்டாக தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த டீம் ஈவெண்ட்டுக்கும் நம்ம பழகிக்கணும். ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் நினைக்கிறேன். another 1 or 2 yearsக்குள்ளே நம்ம ஏஷியன் அண்ட் வேர்ல்டில் டெஃபினட்டாக கோல்டு வின் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக. ஸோ நார்மலாக செஸ்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக எடுக்காமல் கேஷுவலாக ப்ளே பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் செஸ் கற்றுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ப்ரொஃபஷனலாக எடுத்துக்க முடியாது, லாஜிக்கலி இட்ஸ் நாட் பாசிபிள். பட் ஸ்கூல்லலாம் செஸ் எதுக்கு சொல்லித்தராங்கன்னா செஸ்ஸுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், கேல்குலேட்டிங் பவர் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் டெசிஷன் மேக்கிங். இப்போ ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா ஓரளவுக்கு டெசிஷன் மேக்கிங் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம், அதை பேட்டர்ன் ரெக்கக்னிஷன், இப்போ குவிக் ரெஸ்பான்ஸ். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து வின்னிங் ஆர் லாஸை ஈவனாக எடுத்துக்கிறது. ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் செஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஸ்னஸில் இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா என்ன குவாலிட்டி அவங்க பார்ப்பாங்க, இண்டிவிஜுவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதை வந்து இப்போ பேரண்ட்ஸும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் ஜென்ரலாக செஸ் விளையாடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. செஸ் விளையாடுறதுனா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருமே செஸ் கற்றுக்கணுங்கிறது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஈவன் அகடமிக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணலாம் செஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா. கண்டிப்பாக அது ரொம்ப அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் லைஃப்பில் வந்து. ஆமாம். ஓகே, நார்மலாக பேரண்ட்ஸ்க்கு வந்து செஸ் ஆடிட்டு இருக்கும்போது இப்போ எஸ்பெஷலி ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணும்போது சப்போஸ் என்னோட பசங்க வந்து செஸ்ஸில் அச்சீவ் பண்ணல, அப்போ என்ன பண்ணுறது, அப்போ எஜுகேஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு என்ன அட்வைஸ்? ஓகே, இப்போ செஸ் அஸ் அ கெரியர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடிலாம் வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் செஸ் விளையாண்டா லாட் ஆஃப் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹவ் ஓப்பன்ட் அப். இப்போ வந்து செஸ் ஸ்ட்ரீமிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டே கிடையாது. என்னென்னா ஆன்லைனில் அந்த செஸ்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய டைம், ஒரு 8 hours 10 hours. அது செஸ் ஸ்ட்ரீமிங்கிறது இப்போ ஒரு பெரிய ப்ரொஃபஷன். அந்த மாதிரி செஸ் ட்ரைனிங் இன் பர்சன் ஸ்கூலில் போய் பண்ணலாம், இன் பர்சன் பண்ணலாம், இப்போ ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ஸோ செஸ் ட்ரைனிங்கே இட்ஸ் பிகம் அ ப்ரொஃபஷன், வெரி பிக் ப்ரொஃபஷன் நவடேஸ். அது மட்டும் இல்லாமல் செஸ் ஆர்கனைசேஷனும் இப்போ ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச நிறைய பிளேயர்ஸு விளையாடுவாங்க, ஒரு லெவலுக்கு அப்புறம் மேபி தே திங்க் இட்ஸ் நாட் இனஃப், நான் நினச்ச அளவுக்கு அச்சீவ் பண்ணலன்னு நினச்சாங்கன்னா வேறு ஃபீல்டுக்கு போயிடுவாங்க டக்குன்னு. இப்போ செஸ்ஸுங்கிறதுனால அவங்க ஒரு இன்டெலெக்சுவலாக இருப்பாங்க. ஸோ குவிக்காக ஒரு MBA படிச்சுட்டு அவங்க இன்னொரு ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வெரி குட் சான்சஸ். ஸோ அதனால் செஸ்ஸு விளையாடுறாங்க, இது கெரியராக ஆகுமா ஆகாதான்னு பேரண்ட்ஸ் வந்து பயப்பட தேவையில்லை, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி மற்ற லைஃப்லேயும் சரி மென் அண்ட் உமனுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி செஸ்ஸில் அது இருக்கா? செஸ்ஸில் இருக்குது, ஜென்ரல் லைஃப்லேயும் இருக்குது. பட் அது நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷனை இருக்கோங்கிறது இம்பார்ட்டண்ட். ஆஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் கிவ் அ ஃப்ரீ ஹேண்ட் டு சில்ட்ரன். இப்போ நான் சொன்ன மாதிரி உமன் கோச்சஸ்க்கு தெர் இஸ் அ பிக் டிமாண்ட். ஸோ இப்போது பிள்ளைங்க செஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கெரியர் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் அ வெரி டீசென்ட் கெரியர். இப்போ டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ மரியாதை கொடுப்போமோ ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் டீச்சர்ஸ்க்கு, அதே மாதிரி செஸ் டீச்சர்ஸ்க்கும் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அண்ட் எஸ்பெஷலி விமன் டீச்சர்ஸுங்கிறப்ப தேர் இஸ் லாட் மோர் ஆஃப் ரெஸ்பெக்ட். இன்னொன்று வந்து ஜென்ரலாக வந்து வாட் சொசைட்டி வில் திங்க், என் பொண்ணு வெளில போய் செஸ் விளையாண்டா என்ன நினைப்பாங்க, அந்த இதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். 2024 இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராடராக யோசிச்சு நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி செஸ் வேவில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாய்ஸ் தான் நிறைய வராங்க, கேர்ள்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நிறைய கேர்ள்ஸ் செஸ் விளையாடணும்.
தே ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர் ahead. அதனால் பேரண்ட்ஸ் பயப்படாமல் பிள்ளைங்களை செஸ்ஸில் விடணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. ஓகே. ஸோ நம்ம ஆர்த்தி மேம் கிட்ட வந்து நம்ம வந்து செஸ்ஸை பற்றி கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி ஒரு செஸ்ஸில் பேரண்ட்ஸ், ட்ரெயினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இருக்கணும். ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒரு செஸ் ஜென்ரேஷன் ஃப்யூச்சரில் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ டெவலப் ஆகிருக்கும். அது ஃப்யூச்சர் டெவலப் பண்ணதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நம்ம இதோட விடைபெறுகிறோம். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா விமன் நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட் சினாரியோவில் கொனேரு ஹம்பி, ஹரிகா அண்ட் நம்ம ஆர் ஓன் வைஷாலி ரமேஷ் பாபு அவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வைஷாலி வந்து கேண்டிடேட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இந்தியாவை. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இந்தியாவிலேருந்து. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய உமன் பிளேயர்ஸை என்கரேஜ் பண்ணோன்னா, நிறைய பிள்ளைங்க செஸ் ஆடினாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி பெருசாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் கேர்ள்ஸை செஸ் ஆடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஓவரால் செஸ் சினாரியோவில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன பண்ணியிருக்கோம், இன்னும் இந்தியா எங்கே போகும், அதெல்லாம் நல்ல ப்ராடாக டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி. யா வெல்கம். நன்றி. இதுவரை சதுரங்களும் சவால்களும் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆர்த்தி ராமசுவாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.